ஒருவேளை எங்க வீடு கரண்டே இல்ல, சூரியனே வரல, ஒரு மாசம் வரலனாலும் ஒரு மாசம் எங்களால மேனேஜ் பண்ண முடியும் இந்த பேட்டரி வச்சு. மினிமம் கொஞ்சம் சூரியன் வந்து சார்ஜ் ஆகும். தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு வீடு இருக்கு அப்படின்னா முதல்ல பண்ணது நானா தான் இருக்கும். சோலார்ல வாட்டர் ஹீட்டர் ஓடுமா, ஏசி ஓடுமா, அது ஓடிட்டு இருக்கு பாருங்க. வைஃபை முக்கியமான லெபார்டரியில இருக்கலாம், பார்த்திருப்பீங்க. இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல இருக்க இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம வீடு வந்து தற்சார்பு மாறுறது முக்கியமான ரீசன் வாட்டர் கண்டாமினேட் ஆகக்கூடாது அப்படின்னு பண்றேன். வேலை பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. கூட ஒரு 8000 10,000 போட்டுனா எஸ்எஸ்ல வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. முக்கியமான விஷயத்தை சொல்லாம ரெண்டு சோலார்ன்றோமே, அந்த சோலார் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுதா? எங்கம்மா? அதுதான் மேல ஃபுல்லா நமக்கு ரூஃப் கிடையாது, சோலார் தான். லெஃப்ட் ரைட் சைடு இது எல்லாமே சோலார் தான். ஃபுல்லாத்லயும் தான் நம்ம டோட்டல் வீடே ஜெனரேட்டே ஆகுது. சோ அதுக்கான ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் கொடுத்திருக்கீங்க. மழை வருது, இப்ப நனையுது, க்ளீன் ஆகுது. மழை வராது, எப்படி யார் க்ளீன் பண்ணுவாங்க? அதுக்கான மேல அதுதான் அதுக்கான கிளீனிங் ஸ்பேஸ். ஓகே, மேல ஏறி அத ஓபன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இறங்கிடுவோம். லாக் பண்ணிட்டு பூட்டு போட்டு இறங்கிடுவோம். அது மட்டும் இல்ல, மேல ஃபுல்லா சுத்தி சோலார் ஃபென்சிங் இருக்கிறதுனால அந்த குரங்கு பிரச்சனை மத்த எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃப்டியா இருக்கும். எப்படி யாராலையும் உள்ள வந்து வரவே முடியாது. நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் ஐட்டம் பாத்தீங்களா? வருது. எங்கம்மா வருது? வருதுக்கா, கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலம்மா. வருது. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? எனக்கு இத பத்தி சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நான் இங்க நிக்கிறேன். எனக்கு ஆமாப்பா, ஏதோ லைட் எரியுது. வருதா? வருது. ஓ, லிஃப்டா? லிஃப்ட், மினி லிஃப்ட், ஹைட்ராலிக் லிஃப்ட்டுக்கு. அது லிஃப்ட்டுக்கு போறதுக்கு வழி அத திறந்துட்டு போணும். எல்லாமே திறந்துக்கிறது. அதாவது எல்லா இடத்துலயும் ஏதோ ஓபன் பண்ணுவாங்க. இங்க ஏதோ ஓபன் பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஏமா நீயே போமா ஃப்ரண்ட். வாங்க பாத்தீங்களா லிஃப்ட் அழகா வந்துச்சா? இருங்க, அது எப்படி ஃபுல் வந்துருச்சு. இந்த லிஃப்ட்ல வந்துட்டு 3 பேர் டிராவல் பண்ணலாம். இது வந்துட்டு லோ பட்ஜெட், ரொம்ப 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 லோ பட்ஜெட்டான லிஃப்ட். லோ பட்ஜெட்னா எவ்வளவு இருக்கும் ரஃப்லி? ஒரு 2.8 lakhs ல இருந்து 3 lakhs குள்ள. நார்மல் லிஃப்ட்னா 5 ல இருந்து 6 லட்சம் மேல ஆகும். வாங்க. இது வந்து பார்த்தா நம்ம இந்த கார்லாம் வந்து வாட்டர் வாஷ் லிஃப்ட் தூக்குது பாத்தீங்களா? ஹைட்ராலிக் டெக்னாலஜி. ஏறும்போது மட்டும் தான் பவர், இறங்கும்போது கிராவிட்டில இருக்கும். நோ பவர். போடுங்க, டமால் போடுங்க. ஜாலியா இருக்குப்பா. வாங்க கமான் சீக்கிரம். இதோ இருக்கு, எல்லாமே இதோ இருக்கு பாருங்க. இதுலயே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணிட்டோம். மார்னிங் ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்து 8:30க்கு ஆன் பண்ணி 3 மினிட்ஸ்ல ட்ரிப் முடிஞ்சிரும். திருப்பி ஈவினிங் 4 o'clock ஆன் பண்ணி 4:4 முடிஞ்சிரும். சோ நாங்க ஊர்ல இருந்தாலும் இல்லாட்டாலும் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே. இது இல்லாம மொபைல் மூலமா ஆப் இருக்கு. இந்த மொபைல் மூலமா நம்ம எப்ப வேணா ஆன் பண்ணிக்கலாம், எதை வேணா நம்ம ஆஃப் பண்ணிக்க முடியும், ஆன் பண்ணிக்க முடியும். சோ அதுதான் மெயின். இதுல இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்ப இங்க நம்ம இருக்கோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த பாருங்க ஆஃப் பண்றேன், ஆஃப் ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாமே வீடு ஃபுல்லா ஹோம் ஆட்டோமேஷன். ஒரு 20-25 லட்சம் 30 வருஷம் கட்டுறோம். மிடில் கிளாஸ், அப்புறம் மிடில் கிளாஸ். பட் ஆனால் சோலார்னு ஒரு விஷயம் ஒரு 2 to 5 lakhs குள்ள இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு 25 வருஷத்துக்கு கரண்ட் வந்து நீங்க பிபி பில் பே பண்ண தவிர, ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலிண்டர் வாங்க தேவையில்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்து சார்ஜ் பண்ண போறீங்க. இதுக்கான செட்டப் நான் போட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து ஆன் கிரிட்னு சொல்லுவோம். ஆன் கிரிட் சோலார்னா பகல் ஃபுல்லா ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த சூரிய மின்சாரத்தை டிஎன்இபி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு நைட்டு இல்ல அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்ப வேணா அதை கழிச்சுக்கலாம். இன்னில கொடுக்குறீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள மார்ச்சுக்குள்ள எவ்வளவு ஜென்ரேட் பண்றோம் அவ்வளவு நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். நைட்டு பகல் ஊர்ல இருக்கீங்க இல்ல எப்ப வேணா ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இண்டக்ஷன் ஸ்டவ், ஹீட்டர் எல்லாத்தையும் போட்டு கொளுத்து கொளுத்தலாம்.